அந்த நாட்கள் எல்லாம் தீர்க்க தரிசிகள் கிட்ட மட்டும்தான் வெளிப்படுத்தினார். எல்லாருமே தீர்க்க தரிசிகள் கிட்ட போயிட்டு கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. எல்லாரையுமே ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் தேவன் மாற்றிவிட்டார். வெளிப்பாடு என்று சொல்லி விசுவாசிகளுக்கும் வரும், ஊழியக்காரர்களுக்கும் வரும். ஆனா ஊழியக்காரர்களின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அதற்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது, செவி சாய்க்கும் பொழுது, கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலையை தேவன் செய்வார். நீங்களே வேதத்தை எடுத்து வாசித்து கொஸ்டின் கேட்டுட்டு, நான் ரொம்ப கடன் பிரச்சனையில இருக்கிறேன், நான் மாறுவதற்கு என்ன வழினா கர்த்தர் உங்களோடையும் பேசுவார். ஆனா நீங்க ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கும் பொழுது, தொல்லைகளில இருக்கும் பொழுது, தொடர்ச்சியான சாபத்தின் கிரியைகள் நீங்க இருக்கும் பொழுது, பைபிளை மட்டும் எடுக்கவே முடியாது. அப்ப இதுக்கு என்ன வழி? வேதத்தை எடுத்து வாசித்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன சொல்லுகின்றார்களோ அதற்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டியதுதான்.